2014 பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் நியூராலஜி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பர்டிகுலர் டே வந்து ரெகனைஸ் பண்ணி அதை லான்ச் பண்ணுறாங்க. அந்த டே லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆக போகுது. அந்த டே இப்போ தெரிஞ்சுக்கணுமா? ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரி இயர் ஜூலை 22 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிரெயின் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த பிரெயின் டேக்கான முக்கியமான பர்பஸே பார்த்தீங்கன்னா பிரெயின் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறது தான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் கீழே இந்த பிரெயின் டே வந்து இருக்கும். இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் பிரெயின் ஹெல்த் ஃபார் ஆல் தி ஏஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் பிரெக்னன்சிலேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் பிரெயின் ஹெல்த்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தீம் கீழே 5 இம்பார்ட்டன்டான கீ மெசேஜஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் அவேர்னஸ். இந்த மூளையினால் நடக்கக்கூடிய நோய்களோட விழிப்புணர்வு வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் அதோட வார்னிங் சைன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ப்ராப்பரான கேர் கிவர்ஸ் மூலமாகவும் ப்ரொஃபஷனல்ஸ் மூலமாகவும் மக்களுக்கிட்ட இந்த எஜுகேஷனை கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நீடு. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் அக்சஸ் டு கேர். நம்மளை சுற்றி இருக்கிற கம்யூனிட்டியில் மறுவாழ்வு சேவைகள், அதாவது ரீஹாபிலிட்டேஷன் சர்வீசஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ப்ரிவென்ஷன். டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே ப்ராப்பரான நியூட்ரிஷன் மூலமாக, ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் மூலமாக, ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக நம்ம டிசீஸ் வந்தாலுமே ஏர்லியாக அதை வந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் அட்வொகசி. இந்த பிரெயின் டே எதை வலியுறுத்துது அப்படின்னா மூளையோட விழிப்புணர்வு தான் முக்கியமாக இது வலியுறுத்துது. ஸோ ஹெல்த்தி பிரெயின் இஸ் ஈக்குவல் டு பெட்டர் லைஃப். இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நானோட பிரெயின் உங்களால் பாதுகாக்க முடியும். ஸோ பிரெயின் கேர்ன்றது இட்ஸ் லைஃப் லாங் ப்ராசஸ் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ரிவேர் வித் நம்மளோட பாட்காஸ்டோட சேலஞ்சஸ் ஆஃப் ஏஜிங் எபிசோட பார்ட் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.